வணக்கம் அன்பான கவி பிரியர்களே, இதோ உங்களுக்காக ஒரு அழகான கவிதை. யார் ஆண்மகன்? யார் ஆண்மகன்? இதோ உங்களுக்காக அந்த கவிதை. உள்ளத்தின் ஆண்மை. கவிதை உள்ளத்தின் ஆண்மை. ஆண்மகனே, உன் பெயருக்கு அகம்பாவம் ஏனடா? எனது என்ற உன் சுயநலம் போதுமடா. உன் மனைவியை நேசிப்பது உன் கடமையடா. அவள் உன் கண்களில் வாழும் கண்மணியடா. பிரச்சனை வரும்போது குரலை உயர்த்தலாமா? கெட்ட வார்த்தைகளை நீ பேசலாமா? அவளை அன்பால் அணைப்பதே உன் ஆண்மையின் அழகடா. உன் பேச்சு ஒளிவு மறைவின்றி உள்ளம் திறக்கணும். உண்மையை நீ பேசணும். அவளுக்கு கொடுத்திடு முதலிடம். அவள் கேட்பதை செய்திடு பணிவிடம். அவளின் குடும்பம் உன் குடும்பமடா. அவளின் உணர்ச்சிகள் உன் உணர்ச்சிகளே. அவளின் கண்ணீரை துடைப்பது உன் ஆண்மையின் மென்மையடா. அவளை நிம்மதியாக வைத்திரு. நீ நிமிர்ந்து நிற்கச் செய்திடு. அவள் மகிழ்ச்சியால் பொங்கட்டும். உன் தோளில் சாயட்டும். ஆண்மகனே, நீ வெளித்தோற்றத்தால் அல்ல, உன் உள் தோற்றத்தால் அழகாகிறாய். உண்மையான ஆண்மகன் உடல் வலிமையால் இல்லை, உள்ளம் தூய்மையால் ஆண்மகனாகிறாய். ஆண்மகனே, உன் பெயருக்கு அகம்பாவம் ஏனடா? எனது என்ற உன் சுயநலம் போதுமடா. உன் மனைவியை நேசிப்பது உன் கடமையடா. அவள் உன் கண்களில் வாழும் கண்மணியடா. பிரச்சனை வரும்போது குரலை உயர்த்தலாமா? கெட்ட வார்த்தைகள் நீ பேசலாமா? அவளை அன்பால் அணைப்பதே உன் ஆண்மையின் அழகடா. உன் பேச்சு ஒளிவு மறைவின்றி உள்ளம் திறக்கணும். உண்மையை நீ பேசணும். அவளுக்கு கொடுத்திடு முதலிடம். அவள் கேட்பதை செய்திடு பணிவிடம். அவளுக்கு கொடுத்திடு முதலிடம். அவள் கேட்பதை செய்திடு பணிவிடம். அவளின் குடும்பம் உன் குடும்பமடா. அவளின் உணர்ச்சிகள் உன் உணர்ச்சிகளே. அவளின் கண்ணீரை துடைப்பது உன் ஆண்மையின் மென்மையடா. அவளை நிம்மதியாக வைத்திருப்பது நிமிர்ந்து நடக்கச் செய்வது உன் தனிமையடா. அவள் மகிழ்ச்சியால் பொங்கட்டும். உன் தோளில் சாயட்டும். ஆண்மகனே, நீ வெளித்தோற்றத்தால் அல்ல, உன் உள் தோற்றத்தால் அழகாகிறாய். உண்மையான ஆண்மகன் உடல் வலிமையால் இல்லை, உள்ளம் தூய்மையால் நீ ஆண்மகனாகிறாய். நன்றி அன்பான கவிப்பிரியர்களே. பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன். நன்றி.